The 15th International Human Rights Global Mission Seminar and Conference was held successfully at the Lavender Hall, BMICH, Colombo recently 14th of May 2026. Organized with a focus on world peace, social harmony, and social progress, the event was carried out with lofty objectives such as eliminating violence against women, improving social awareness, and strengthening humanitarian services. The event was chaired by A.R. Amir Khan, and was attended by social activists, social workers, educationists, journalists, writers and various other parties from different parts of the country. Furthermore, wheelchairs were provided for people with special needs through the International Human Rights Global Mission. This initiative, which prioritizes social welfare and humanitarian services, was appreciated by the participants. Meanwhile, the release of the Book of Peace, published by Abdul Ferid Arif, Jaffna district organizer of the International Human Rights Global Mission, also took place during the event. The first copy of the published book was received by Mohsoon Hajia, president of the International Human Rights Global Embassy and a prominent businessman. The second copy was received by representatives of the Hussein Rashad Janaza Foundation and Education. மனித சேவையின் அடிப்படையிலே 54 வருடங்கள் சேவை செய்த ஒருவர் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பிணங்கள், அதாவது யாருடைய மரணம் நிகழ்ந்தாலும் இது யாருடைய மரணம் பாதைகளே கிடக்கும், யாரும் அருகிலே போக மாட்டார்கள். தன்னுடைய வாகனத்தை எடுத்து சென்று அதை அதாவது எங்கெங்கு ஒப்படைக்க வேண்டுமோ அந்த பணிகளை செய்து அதற்குரிய 50,000க்கும் மேற்பட்ட அதாவது மரணங்கள் நிகழ்ந்த அதாவது அத்தனை வாங்க கொஞ்சம் உசைன் போல்ட் ஹாஜியா கொஞ்சம் வாங்க. ஏன்னா இது ஒரு செமினார், எதையும் பேசலாம், யாரையும் பாராட்டலாம், இதுல எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. இவர் அதாவது அனுராதபுரத்திலே ஒரு மையம் இருக்கிறது, பாதையில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டால் உடனே தகவலை சொல்வார்கள். உசைன் போல்ட் ஒரு மையம் இருக்கிறது, கொழும்பிலிருந்து தனியாக அவருடைய வாகனத்தை எடுத்து சென்று அந்த மையத்தை தனியாக அவரே அவருடைய வாகனத்தில் ஏற்றி அதை கொண்டு போய் வைத்தியசாலைகளை ஒப்படைத்து அதற்குரிய காரியங்களை செய்கின்ற அந்த துணிச்சல் வருமா? வீட்டிலேயே ஒரு மையம்னு சொன்னா கிட்ட போறதுக்கு பயப்படுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன். வாப்பாவோட சரியான அப்படி அன்பு. வாப்பா ஏதோ நோயில இருக்கிறாரு, ஐயோ மௌத்தாயிட்டாரு, ஐயோ அப்படின்னா வாப்பா பக்கத்துல எல்லாம் அந்த அறைக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா மையம் வாப்பா இல்ல, இப்ப அவரு வாப்பா, இப்ப அவரு மையம், மையத்து கிட்ட போக மாட்டாங்க. வாங்க, இந்த கை 50,000க்கும் மேற்பட்ட மையத்துக்களை சுமந்திருக்கிறது. இதுக்கு இறைவன் கொடுக்கின்ற பெரிய அந்த சாதனையை சொல்ல முடியாது. எனவே அந்த சாதனைக்கு இவருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்குன்றே ஒரு தனி நிகழ்ச்சி செய்யணும் ஆஜியா, அதை செய்வோம் கொஞ்சம் தனி. நீங்க விஜயை விட பெரிய ஆள். விஜய் நேத்து தான் அவரு மையம் எடுக்க மாட்டாரு. அவரை பத்தி யாராவது பேசினா இப்ப மையத்தாயிடுவாங்க, ஏன்னா அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க. அதனால சரி, எல்லாரும் விஜயை விட பெரியவர்கள் தான், அப்படிதான் நீங்க நினைச்சுக்கிறணும். நான் பெரியவன் தான், கூட உலகத்துல உங்களை தவிர பெரியவன் நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம். நான் பெரியவன் நினைச்சுக்கிறனும். அந்த தலைக்கணம் வந்துச்சதா நீங்க அவ்வளவுதான். நான் பெரியவன், இறைவன் பெரியவன், அது வேறு. நாங்கள் செய்கின்ற செயலை சிறப்பாக செய்ய எனக்கு துணிச்சல் இருக்கிறது என்ற அந்த துணிச்சல் அது இருந்தாலே போதும், ஜெயிக்கலாம். நான் அதிகமாக பேசிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். இது முடிந்தவர்கள் இந்த மேகசின்ஸ் நிச்சயமாக வந்தவர்கள் ஒவ்வொருவரும் வாங்குவீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. எவ்வளவு கொண்டு வந்தீங்க? எங்களுக்கு நிறைய தேவை. இன்றைக்கு 50-100 தான் கொண்டு வந்திருப்பீங்க. சரி, எல்லாரும் எடுத்திருப்பாங்க. உசைன் போல்ட் எடுக்கிறாரு, ஆசிரியர் எடுக்கிறாரு, எங்களோட மௌரூப் எடுக்கிறாரு, எல்லாம் எடுப்பாங்க. I'm coming from a senior system, so 5. First 5, they will give the certificates, then they will get down, and the second 5, and all our international human rights are seniors, okay, to the head table. And our Usain Bolt, sir, our seniors, and the
what